திண்டுக்கல்லில் கனமழை காரணமாக நகரின் முக்கிய இடங்கள் வெள்ளக்காடாக காட்சியளிக்கின்றன. கூடுதல் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் பழனி முத்துக்குமார். வணக்கம் பழனி முத்துக்குமார், அங்கு இருக்கிற சூழலை எங்களுக்கு சொல்லுங்க. வணக்கம் மணிபாரதி. அதாவது இன்று காலை 7:30 மணிக்கு துவங்கிய இந்த மழையானது சற்று வேகம் கூடுதலாக அதிகரித்து கனமழையாக பெய்ய துவங்கியது. மேலும் கனமழை காரணமாக மாவட்ட நிர்வாகம் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்காத நிலையில் மாணவிகள் மற்றும் மழையில் நனைந்து கொண்டே செல்லக்கூடிய சூழலானது உருவாகுது. இந்த கனமழையானது நகர்ப்பகுதி முழுவதும் சூழ்ந்து பெரும் வெள்ளக்காடாக தற்போது காட்சியளிக்கிறது. சுற்றியுள்ள கடைகள் முழுவதுமே தண்ணீர் உள்ளே புகுந்து யாரும் கடையை திறக்க முடியாத ஒரு சூழ்நிலையானது உருவாகிறது. மேலும் காலை அதிகாலை முதலே இந்த பெய்ய துவங்கிய இந்த மழையானது கடந்த 3 மணி நேரத்துக்கு மேலாக தற்பொழுதும் மழை பெய்து வரக்கூடிய நிலையில் மழைநீர் வடிகால் வாரியத்திற்கு வடிகால் ஓடையில் செல்ல முடியாமல் அந்த நீரோடையானது நிரம்பி கழிவு நீரும் மழை நீரும் கலந்து ரோட்டிலே செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகியிருக்கிறது. இதனால் போக்குவரத்து, அதாவது வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகின்றனர். அதுவும் குறிப்பாக பள்ளி மாணவிகள் கல்லூரிக்கு செல்லக்கூடியவர்கள் காலையிலே பள்ளி கல்லூரிக்கு சென்ற நிலையில் பள்ளி நிர்வாகம் விடுமுறை என அறிவித்திருக்கிறது. அந்த சூழ்நிலையில் மீண்டும் வீட்டிற்கு திரும்பும் பொழுது மழையிலே மாட்டிக்கொண்டு இந்த வெள்ளக்காடான சூழ்நிலையில் மாணவர்கள் தவித்த ஒரு நிலையே ஏற்படுகிறது. முறையாக திட்டமிடல் இல்லாமல் இந்த மாநகராட்சி நிர்வாகம் தூர்வாரப்படாத ஓடைகளால் இந்த மழை நீரானது எங்கும் வடிய முடியாத ஒரு சூழ்நிலையில் ரோட்டை ஆக்கிரமித்துக் கொண்டு இருக்கக்கூடிய நிலையை தற்போது நாம் பார்க்க முடிகிறது. இதனால் பல்வேறு தொற்று நோய்களுக்கு ஆளாகக்கூடிய நிலை உருவாகி இருக்கிறது மணிபாரதி. குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் வாகன ஓட்டிகள் இந்த மழை வெள்ளத்திலே மாட்டிக்கொண்டு வாகனத்தை இயக்க முடியாத ஒரு சூழ்நிலையும் உருவாகி இருக்கிறது. பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது மணிபாரதி. மழை வெள்ள பாதிப்பு குறித்த தகவல்களுக்கு நன்றி பழனி முத்துக்குமார்.